ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சமோசா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மைதா மாவு, உப்பு, தண்ணி, எண்ணெய் ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். 10 நிமிஷம் விட்டுட்டு சப்பாத்தி மாரி மெலிசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்ல மேலே 1 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டப்பிங் வந்துட்டு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கேரட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா வந்துட்டு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சு வச்சுக்கிற சீட் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சமோசா ஷேப்பில் வந்துட்டு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீட் ஒட்டுறதுக்காக மைதா மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். செஞ்சு வச்சுக்கிற ஸ்டப்பிங் வச்சுட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் 2 பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 4 சமோசா தான் வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சுருந்தேன். எப்பயுமே அவ்வளோதான், எனக்கு சமோசா தேவை அப்படின்னாக்கா கடையில் சந்தைக்கு போகும், கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இந்த தடவை என்னன்னு தெரியல, வீட்டில் செஞ்சு கொடுக்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் வீட்டில் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டோம். கூடவே டீ வச்சு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.